ஏன்னா ஆளுகால போய் பாத்துறீங்க தாயலிங்களா அறிவு இருக்குதா இல்லையாப்பா? என்னடா ஆச்சு? நல்லா தான் இருந்தா ஏப்பா எல்லாம் செத்து போனதா கொல்லி வைப்பாங்க. ஏப்பா 3 பேர் உசுரோட தானே இருக்கிறாங்க. உசுரோடு இருக்கிறவங்களுக்கு இப்படி கொல்லி வைக்கிறே மண்டையில மூளை இருக்குதா இல்லையாப்பா? அப்படி இல்லடா, செத்து போயிட்டா எரிக்கிறாங்களா பதிக்கிறாங்களா எப்படி தெரியும்? யாருக்கும் தெரியாது. தெரியாது. அதனால உயிரோடு இருக்கும்போது நான் தான் வச்சான்னு தெரிஞ்சு 3 பேர் சாப்பிட்டோம். ஏப்பா அவங்க செத்து போயிட்டா கொல்லி வைக்கிறதுக்கு அவங்க பேர பிள்ளைங்க பசங்க இருக்கிறாங்க. நீ எதுக்கு போய் கொல்லி வைக்கிற? பேரங்க பசங்க இருக்கிறான்னு வச்சுக்க, எல்லாம் படிச்சு அவங்க வெளிநாடு வேலைக்கு போயிடுறாங்க. சரி, சிங்கப்பூர் மலேசியா போயிடுறாங்க. ஆமா, அங்க இருந்து வரதுக்கு 10-20 நாள் ஆகும். ஆமா, 10-20 நாள் ஆயிரும். பணத்தை வீட்டுல போட்டு வச்சிருந்தோமா? பணம் புழு பிடிக்குமா பிடிக்காதா? ஆமா, புழு பிடிக்கும். அண்ணன் வரல ஏன் பணத்தை வச்சுட்டு இருக்கணும்? அதனால உயிரோட வச்சு விட்டா டாப்னு செத்து போயிருவாங்களா? அதுக்காக தான் நீ கொல்லி வைக்கிறியா? ஏப்பா சரி, அவங்களுக்கு தான் அப்படி சொல்றல. நான் உனக்கு யாரு? நான் அண்ணன் மட்டும் பையன் தானே. இப்ப நம்ம தம்பிங்க எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு படிச்சு முடிச்சு எல்லாம் போல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்துல நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அவங்க தம்பிங்க எல்லாம் வரத்துக்கு எப்படி ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிரும். அது வரைக்கும் உன்னோட உடம்பால புழு பிடிச்சுதானே போவோம். அன்னைக்கு அவங்க வைக்கிற கொல்லிய உனக்கு இப்பயே வச்சுட்டு போறேன். என்னமா இருக்கு? ஏப்பா நீ கொல்லி வைப்ப நான் பாப்பேன். ஏன் என்னாச்சு? கரண்ட் அடுப்புல அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கிற தாயலே. கரண்ட் அடுப்புல அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க? அப்படியே பணத்து உள்ள போட்டு தள்ளி விட்டா போதும், அப்படியே குபீர்னு புடிச்சிட்டே இருக்கு. கண்டாரா வார்த்தை அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த வாரத்தை பணம் முழுசா கட்டுறேன். ஏப்பா அப்படி நீ அட்வான்ஸ் குடுக்கறதா இருந்தா கூட நாங்க போன் பண்ணி சொன்னதப்ப அவங்கள வந்து ஒன்னு எடுத்துட்டு போவாங்க. அதுவும் தேவையில்லை. இப்பெல்லாம் செல்போன்லாம் ஆண்ட்ராய்டு போன் வந்துருச்சு. சரி, அதுல சிக்னல் 4 மணி நேரம் போன் எடுக்காத இருந்தா ஆள் முடிஞ்சிட்டான்னு சொல்லி வந்துருவாங்க. அப்படி வரீங்க? கருப்பு வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கிறேன். கருப்பு வண்டிக்கு? சரி சரிண்ணா. சரி, வந்தவன் வருவானா? ஏனா ஓய் வந்தவன் வருவானா? அங்கடா அவரு போய் அங்க அவருக்கு குளிர்காய வச்சுக்கிற. ஏப்பா அவர் யாருன்னு நினைக்கிற? சரி, அவன் அதுல அது முளைச்சிருந்தான். முகத்துல மீச முளைச்சிருந்தான். முகத்துல மீச முளைச்சிருந்தான். ஆம்பளையா இருந்தா உடம்பு புண்ணா போயிரும். அந்த காலத்துல கட்டெரும்பு கட்டி போட்டு அடிச்சு கட்டெரும்பு கட்டி போட்டு வச்ச அவுத்து விட்டா கட்டி பண்ணு பாத்துட்டு இருக்கிறேன். என்ன கட்டெரும்பு புடிச்சு கட்டி போட்டுருக்கா? நான் எப்ப ஏற்பட்ட நாள் இருப்பேன். நீ பழைய கில்லாடிதான். ஆனா உன்னோட பப்பல அங்க வேகாது. ஆமா, அவர் வந்தாருன்னு வச்சுக்க நல்லா இருக்கிற உடம்புல புண்ணாய் போயிரும். வர சொல்றான். வராரு சொல்றான். போங்கடா தாயாரிக்கிறா. அந்த தலையில வாங்கி வந்து 3 மலைக்கு தாங்க. கட்டு
நான் பின்னால் மந்திரிங்க. பின்னால் மந்திரி. ஆமாங்க. அதுக்கு இல்லைங்க. ஆனா அதுக்கு இல்ல. உங்க முன்னாள் மந்திரி இருக்கிறாரு. அவரு செத்து போயிட்டாருன்னா அவருக்கு பின்னாடி நான் மந்திரிங்க. இல்ல நான் செத்து போறேன் நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. அவன் சாவா அவனுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆசை நிறைவேறட்டும். சரிங்க. இருந்தாலும் என்னடா சிரிப்பா அருமைங்க. சிரிப்பா அருமை. படம் இந்நேரத்துல கிடைக்காதுங்க. காலையில போடுவாங்க படம். அந்த பக்கமா போறான். அது எப்ப வேண்டாங்க காலையில பேசிக்கலாம். சரி அரசர் அழைத்தார்கள். அழைத்து கொண்டு வருகிறார். நான் கோமலனா என்ன நான் சேஃப்டி பண்ணிக்கணும்னா நீ சேஃப்டி பண்ணுவே என்ன பண்ணுவே இப்ப என்னத்துக்கு வந்த நீ மகாராஜா கூப்பிடுறாரு. ஆமாங்க வர முடியாத கால குதிரை போய் சொல்றா தாயில அப்படியே சொல்லுமா என்னடா ஒண்ணு கால வர முடியாத கால குதிரை வர முடியாது அப்படின்னு நான் சொல்லிங்க. அவன் அப்படின்னு சொல்றான். அவன் முன்னெடுத்து சொல்லாத வார்த்தை இடத்துல சொல்லலாமா? நீ சொன்ன மாதிரி சொன்னா அடிக்கிறாருனா என்ன இப்ப என்ன சொன்னா வர முடியாத கணக்குன்னு சொன்ன அடிக்கிறாரு. அதுக்கு அடிக்கிறாருனா என்ன மாறுபடும் அப்படி மட்டும் வேலை கேட்கறான். அவர் உங்களை வர சொல்றாரு. ஏன் மந்திரி கல்யாணம் ஆயிடுச்சு வரதுக்கு டைம் இல்லைன்னு போய் சொல்லிடு. அப்படியே சொல்லட்டுமா? மகாராஜா என்னது ஏங்க உங்க மந்திரிங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அதனால வரதுக்கு டைம் இல்லைங்க. ஆமா கல்யாணமா? ஆமாங்க. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்லை. அப்படி இப்படி உல்லாசமாக இருந்து விட்டு அதை சீக்கிரம் வந்து மார்க்கம் சொல்வோம். அப்படி வர சொல்லுங்களா? கல்யாணம் ஆனாலும் பரவாயில்லைங்க. ரேட் எத்தனை தான் அவரு அதான் அவங்கிட்டே போகுது. என்ன நிலைமையில ஒண்ணும் புரியுதுங்க. கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்லைங்க. அப்படி இப்படி உல்லாசமா இருந்துட்டு உடனடியே உங்களை வந்து பார்க்க சொல்றாருங்க. மந்திரி கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. மந்திரி கல்யாணம் 5 மாசம். சொல்ல மந்திரி கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. 5 மாசம் ஆகுது. 5 மாசம் ஆகுது. மந்திரி பொண்டாட்டி 10 மாசம் முழுவாக்குற வர முடியாத காரணம் குதிரை மகாராஜா என்னது எங்க மந்திரி கல்யாணம் இல்லைங்க. உங்க மந்திரி கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுதுங்க. சரி உங்க மந்திரி பொண்டாட்டிக்கு 10 மாசம் மூலமா இருக்கிறாங்க. கல்யாணமாகி 5 மாசம் மாசமா இருக்குது. 10 மாசம் ஏண்டா பைத்தியக்காரங்க. கல்யாணமாகி எவ்வளவு 5 மாசங்க. மாசமா இருக்குது. 10 மாசம். ஏண்டா கல்யாணமாகி 5 மாசம் ஆகுது. மாசமா இருக்கு 10 நாள். அது எப்பறா கண்ணே? எப்பறா அப்படி சும்மா விட்டு வர தூரம்னா வாங்க. ஏன்னா இல்ல நான் தான் தெரியாம கேக்குறேன். கல்யாணம் ஆகி 5 மாசம் தான் ஆகுது. மந்திரி பொண்ணாட்டி எப்படின்னா 10 மாசம் முழுக்காம இருக்கிறாங்க. அதாவது மந்திரி அடி வாங்கி மோட்டர் செல்ஃப் எடுக்கல. மோட்டர் செருப்பு எடுக்கல. மோட்டர் செருப்பு தானே எடுக்கல. செருப்பு எடுக்கல செல்ஃப் எடுக்கல. மோட்டர் செல்ஃப் எடுக்கல. செல்ஃப் எடுக்கல. பிள்ளை இல்லாத பாவி ஆயிருவானு. பிள்ளை இல்லாத பாவி ஆயிருவானு. ஜங்கனாபுரம் சந்தையில போய் அடுத்த பொண்டாட்டி 5 மாசம் சரியான கூட்டிட்டு வந்துட்டான்னு போய் சொல்லுவோம். மகாராஜா என்னது அந்த 10 மாசம் எப்படி தானே கேக்குறீங்க? எப்படி ஏங்க அடி வாங்கி அவன் மோட்டர் செல்ஃப் எடுக்கலீங்க. அது காலாங்கலே வர வேண்டும். அது அங்கெல்லாம் போட்டு செல்லுபடி ஆகாதுங்க. அதனாலங்க பிள்ளை இல்லாதவன் பாவி ஆயிருவான்னு சொல்லி இங்க இருந்து ஜலகநாபுரம் சந்தைக்கு போய் அடுத்தவங்க பொண்டாட்டியே 5 மாசம் சனியோடு கூட்டிட்டு வந்தாருங்க. ஆமாங்க ஆமாங்க. அடுத்த பொண்டாட்டியா எப்படிங்க ஒரு அடியா காலையிலே வாங்கணும். நீ வாங்குறதுக்கு தான் வந்துக்கிற. சம்பளம் வாங்குறது அப்படியே ஊருக்கார காசு சும்மா வருமா? அதுக்கு நீ இப்படியா என்ன சொல்ல? ஏன்னா விதவைக்கு வாழ் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களை உடனடியா வர சொல்றாருங்க. 10 மாதம் மந்திரி பொண்டாட்டி முழுவாக இருந்தால திடீர்னு இருந்திருந்தாப்புல பிரசவ வலி எடுத்துக்கிச்சு. பிரசவ வலி எடுத்து மந்திரி பொண்டாட்டி ஐயோமான்னு கத்துறா. மந்திரி பொண்டாட்டி ஐயோமான்னு கத்துறா. அதை கண்ணுல பார்க்க முடியாம நேரா எடப்பாடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வந்து காருக்குள்ள மந்திரி போதுட்டான்.
காருக்குள்ள மந்திரி உட்கார்ந்துக்கிட்டீங்க. கார் எவ்வளவு வேகமா போகுதோ சரி. அவ்வளவு வேகம் மந்திரி பொண்டாட்டி பின்னாடி தள்ளிக்கிட்டே ஓடுறான்னு போய் சொல்லுவோம். என்னது ஏங்க சொல். மந்திரி பொண்டாட்டி மாசமா இருந்தாங்க இல்லைங்க. மந்திரி பொண்டாட்டிக்கு திடீர்னு பிரசவம் ஏற்படுத்திடுச்சுங்க. ஏற்பட்டு ஆமாங்க. பிரசவம் ஏற்பட்டோன்னு மந்திரி பொண்டாட்டி ஐயம்மா ஐயம்மான்னு கத்துறாங்க. வழியில கத்தம். ஆமா வலி இடுப்பலி பிடிச்சா என்ன பண்ணோம்? என்ன ஐயம்மா ஐயம்மான்னு கத்துறாங்க. அப்படி ஐயம்மா ஐயம்மான்னு கத்துறத கண்ணுல பார்க்க முடியாம இங்க இருந்து நேரா எடப்பாடி போய்ங்க. எடப்பாடி போய் எடப்பாடி இருக்கிறான் இங்க பொண்டாட்டி குய்யோ மாதிரி கத்தும்போது எடப்பாடி போயிட்டு இருக்கான். அதுதாங்க சொல்றேங்க. சொல் சொல் சொல். இங்க இருந்து எடப்பாடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வந்து காருக்குள்ள மந்திரி உட்கார்ந்துட்டாருங்க. அந்த இடத்துல தான் நீங்க நல்லா பாக்கணும். எங்க அத நான் சொல்றத நல்லா கவனிக்கீங்க. சொல் சொல். மந்திரி வந்துங்க. மந்திரி காருக்குள்ள உட்கார்ந்துட்டாரு. சரி சரி சரி. மந்திரி பொண்டாட்டிங்க என்ன பண்றாங்க என்ன அப்படின்னா பண்றாங்க? கார் எவ்வளவு வேகமா போகுதோ அதே வந்து காரை தள்ளிக்கிட்டே ஒரே மாசமா இருக்க மந்திரி பொண்டாட்டிங்க காருக்குள்ள உட்கார்ந்திருக்கிறது. மந்திரிங்க ஏண்டா நிறமாத கர்ப்பிணி பண்ணி காருக்கு முன்னாடி ஓடி வருகிறான். இவன் கிழக்காட்டுக்கு ஏண்டா உள்ள உட்கார்ந்து போறான்? அதானே ஏண்டா 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 காமா கேட்கணும். ஓய் உள்ளுக்கு நல்ல எதமா இருக்குது. என்ன வேணும்? ஏப்பா நீதான் கிழங்காட்டு இருக்கிறல்ல, நீ காரை தள்ளிட்டு போகாம நீ காருக்குள்ள உட்காந்துக்கிட்ட பொன்னாடியாப்பா கார் தள்ளிட்டு ஓடி வருது. ஏன்னா வந்தா கேக்குறானா நீ பைத்தியார கூது நீ வந்து கேட்கலாமா? ஏப்பா ஏன்னா நான் போனா இப்ப கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பெரிய டாக்டர் பார்க்க முடியும். அட பெரிய டாக்டர் பார்த்து அதாவது 2 பெட் எடுத்துக்கிட்டோம். 2 பெட் எதுக்கு? 2 பெட் எதுக்குன்னு கேட்போம். பொண்டாட்டி கூட இன்பத்துல பங்கெடுத்தும்ல. ஆமா துன்பத்திலையும் பங்கெடுக்கணும். ஆனா துன்பத்திலையும் பங்கெடுக்கணும். இந்த பாயிண்ட் கரெக்டா சொன்னா பணம் 5000 கொடுப்போம். அப்படியா? ஆமா. காலையில லோன் எடுத்துட்டு மந்திரி ஒரு பெட்ல படுத்துக்கிட்டான். சரி. மந்திரி பொண்டாட்டி ஒரு பெட்ல படுத்துக்கிட்டான். மந்திரி பொண்டாட்டிக்கு வலிக்காம இருக்கிறதுக்கோசரம் மந்திரி முக்க மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க அந்த உதரத்தை கேன கூதி நீ மண்டி போட்டு நக்க. அத சொன்னா 5000 மணி கொடுப்போம். வாங்கி சீக்கிரம் வாங்கிட்டு வரும் பாரு. எப்படி வாங்கிட்டு சீக்கிரம் வர்ற நீ உயிரோட அண்ணா. அவனு கூப்பிடுறேன் எங்க வேண்டும் இல்லப்பா அனந்தாப ஓட்டு மந்திரி எதுக்காக கார்ல உட்காந்து போறாரு? ஏங்க இங்க இருந்து முன்னாடி போனதாங்க நம்ம டாக்டர் பார்த்து பெரிய டாக்டர் பார்த்து 2 பெட் எடுக்கணுங்க. ஆமாங்க அதுக்கு ஒண்ணு சொல்லி விட்டுருக்காரு. எப்படி ஏங்க மந்திரி பொண்டாட்டி ஒரு பெட்ல மந்திரி ஒரு பெட்ல படுத்துக்கிட்டுங்க. மந்திரி பொண்டாட்டிக்கு வலிக்காம இருக்கிறதுக்கோசரம் மந்திரி முக்க நான் சொல்ற மாதிரி சொல்லணும். எப்படி வாங்க காலை இப்படி விரிச்சு வைங்க. காலை மெதிக்காதீங்க. காலை மெதிச்சீங்கன்னா நான் தோற ஓட முடியாது. மந்திரி முக்க ஏன் நான் எப்படி பண்றனோ அதே மாதிரியா பண்றேன். மந்திரி முக்க ஆமா மந்திரி முக்க இன்னும் கொஞ்சம் நல்லா உட்காருங்க. ஆமா வலிக்கும். அப்புறம் நீங்க வலிக்கிறது இல்ல. நல்லா முக்கணும். நல்லா நான் எப்படி பண்றேன் அதே மாதிரி பார்த்து முக்கணும். எப்படி பண்றேன் நான் வந்து பாக்கட்டா? அதே வந்து பாருங்க வாங்க. மந்திரி முக்க மந்திரி முக்க இது சத்தம் இப்படி மந்திரி முக்க மந்திரி கொண்டாடி குழந்தை பெக்க மகாராஜா உதிரத்தை கேனப்போது நீ மண்டி போட்டு நக்க. உயிரோட இருக்கும்போது உன்னை கை தொட்டுக்கிறானா வாய் பேசுனா சரி அடிச்சு விட்டோம். சரி இந்த மாதிரி ஊமையா இரு. வாயை பேசக்கூடாது. நான் எப்படி தலையாடுறா தலையை மட்டும் உனக்கு 5000 வாங்கி கொடுத்துறேன். நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வா. மந்திரியாரே சாமி நீங்கள் எந்திரியாரு
எங்கடா டீ ஏடா நான் வந்திருக்கும் பொழுது என்ன வராமல் டீ குடிக்க பாருங்க. நான் வந்தது வராமல் போய் வந்தது தெரியாது சாமி. தெரியாதா வந்துருது தெரிஞ்சதுதான் வந்துருக்கா. பின்னால் வர இருந்துட்டு ஒரு மணி என்ன போச்சு பின்னாலே நீ செத்து வர வந்து சொன்னா எந்த கண்டாலும் மேல் வரலீங்க. உறுதியாக மகா முனிப்பு சத்தியமா வரல. ஏய் ஆரோ பின்னால் வந்து அவன் அவரை பார்த்தா தெரியுது அவன் வந்துருக்கு வராது வந்துருச்சு போனாயா அரசர் அழைத்தாயா வந்துருச்சு போனாயா மகாராஜா கூப்பிட்டியா ஏய் அடிச்சு விடல நீ கூத்து விட கூதி விட போயா ஏய் நீ அவன நல்லதா தோறணும்னா அப்படியே போயிரணும். நீ போயிரு உங்க வேலைய போட்டு ஆடிக்கா கூத்து உங்க வேலைய போட்டு ஆடி வரனா போறலையே போறப்போ வண்டி கொண்டு வந்து இப்ப கேளுங்க சாமி சாமி கும்பிடு கை ஒரு கும்பிடு கையை ஒரு கும்பிடு காலுக்கு ஒரு கும்பிடு அப்படி காலுக்கு ஒரு கும்பிடு தலைக்கு ஒரு கும்பிடு அப்படி அப்படி தலைக்கு ஒரு கும்பிடு புடுக்கு ஒரு கும்பிடு உடுப்பு 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 ஆணி வந்து கோட்டுகள் ஆயா எறும்பு கோலாயா எல்லாம் மயிருக்குடா டைமண்ட் ராமுக்கு செத்தா கூட குடிக்க மாட்டேன் 18 தான் அதை குடிச்சு விட்டு 40,000 ஏழை பண்ணிட்டு வந்து மூடிட்டு இருக்கணும். 18 48 அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த 18 வயசுல நீ அதை குடிப்ப 48 வயசுல குடிச்சதுக்கு குளுக்கோஸ் சாமி கேன கூதிகளே சாமி மத்தலகாரா புலலகாமே அப்பவே எங்க அம்மா சொல்லிச்சு என்னடி உங்க கூட சேராத இப்ப என் மொட்டாடி சொல்லிட்டு இருக்கு இப்படி சிரிச்சுன்னா மெண்டல் கூதி என்னை பார்த்து இப்படி சிரிச்சுன்னா மினியாட்டாவில் அடிபட்டு சேர்த்துக்கிறான் தன்னை சிரிப்பது நான் சிரிப்பது ஆனந்த சிரிப்பு நான் சிரிப்பது ஆணவ சிரிப்பு ஏன் சாமி அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறா கொல்ல நினைக்கிறாய் நெஞ்சிலே இருக்கிறேன் நான் வீரம் என்னை போல உங்களுக்கு வீரம் இருக்கும் டவுசர் தைக்க மாட்டேங்குதுங்க என்னன்னு தெரியல என்னுடைய உழவு இருக்கும் என்னுடைய உழவு இருக்கு இருக்குதுங்க இருக்கட்டும் நாட்டு மகாராணி நாட்டுடைய வேற என்ன இது வந்து நம்ம புது சத்திரம் புது சத்திரம் என்றால் நம்மள நாடகம் இருக்கு என்ன ஊர் இது அவனுக்கே தெரியாது அதே ஊர் தாங்க அதே ஊர் என்றால் என்னமா ஊர் சொன்னாங்க நான் மறந்துட்டேன் என்னமா ஊர் என்றால் என்னப்பா ஊரா நைனானூர் நைனானூர் என்றால் நம்மள போல நாடுகளின் சொந்தமான தாய்ச்சலாகும் அப்படி ஒரு தாய்த்த நாட்டிலே ஆனாவது அப்பவர்களும் பெண்ணாவது அறுபரும் தாய்மார்களும் அலைக்கருவால் 4 வரத்தால் அலைக்கருவா வந்திருக்கிறார்கள் இதற்காக வந்திருக்கும் காரணம் என்னன்னு தெரியல 6 பெத்த பிள்ளைங்களே குளூர்ல இப்படி உட்கார்ந்துருக்காங்க தெரியல சார் சாமி வேதனை வந்து கொண்டாடிட்டாங்களா இருக்குது காவல் தெய்வமாவட்ட வெளிப்பு சாமிக்காக வேண்டி நெட்டி எத்தனை மாணவருக்கு இருந்தாலும் ஆயிரக்கல் 64 சிறந்தக்கலை நாடக்கலை தெய்வத்துக்கு போகணும்னு ஊர்வலம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒருமனதாக எண்ணி 5 ஊர் என்னமோ சொன்னாங்க 5 ஊருக்காரர் சேர்ந்து ஒன்றாக எண்ணி ஒருமனதாக எண்ணி தெய்வத்துக்காக ஒரு நாள் சிதறாட்டு வைத்தார்கள் நாடகம் வைத்துருவோம் நாடகம் பார்க்க வந்திருக்கிற அனைவரோட குடும்பம் எப்படி வேணும் ஆண் பணம் அற்பு அழுதி பெண் பணம் வெட்டி வருகி இந்த நினைப்புணர் வெட்டி
அனைவரும் குடும்பம் பண்றாங்க போது ஆகட்டும் 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 அப்படியே இருந்தாலும் டேய் இன்று வெத்தல நாடகம் பண்ண என்னமோ நாடகம் சொன்னாங்க அத தெரியும் மறந்து போச்சு நாடகம் சொன்னாங்க என்னமோ நாடகம் சொன்னாங்க எங்க சொன்னாங்க என்ன டேய் விட்டு இழுத்தவள் புல்த்துனங்க ராஜா மோடிட்டு வந்துட்டாங்க என்னோட ஜில்லா காலிட்டு இருந்தீங்க நீங்க ஏய் ஒரே சொருவு சொருவாதீங்க சாமி உடம்புலக்கா வாயில விட்டு விடுவே வா அச்சு நீ வாயில விடுறாளா சச்சு போடாங்கட்டாரு அவரா டேய் விடுமா ஏய் எத்தனை சொல்லாத எக்கற போற அவங்க சொன்னாதான் நான் நீ யாரோ ரெடி பண்ணப்போ சரி சரி ஏன் வீட்டுக்குள்ள போற ஜாக்கிரதை எங்க விட்டோம் அதுலயே தான் எங்க எப்ப விடுறது நாங்க வேற நான் அப்படியே தான் அப்படி இன்று வெத்தல அழகு வேகமாக சொல்வதை ஓ வேகமாதூரன் மதை திசைக்காளி பிறப்பு அம்மன் திசைக்காளி அம்மன் பிறப்பு அம்மன் அம்மன் திசைக்காளி திசைக்காளி பிறப்பு அப்படிங்கிற நாடகத்திலே நீங்கள் யாரு உங்கள் பெயர் என்ன பேர் என்ன? விருத்தாந்தகம் என்ன ஆ. நீ ஏன் வந்த ஆ. யாரும் குடுற யாரு கூட வந்த ஒவ்வொரு சொல்லுமா என்ன சொல்லுவா நாங்க ரெடி நீங்க ரெடியா பெட்ரோலாம் மாறி விட நான் ரெடி உண்மையில ஊத்தி வைக்க நான் ரெடி நெருப்பு குச்சி கொடுக்குற யார் நீ என்ன மயிருக்கு வர்த்தி போட்டு தானே ஒரு சொக்காய் இருக்கு சின்ன பையலே செய்து கேளடா நான் சொல்லும் வார்த்தை நீயும் கொஞ்சம் எண்ணி பாரடா தம்பி எண்ணி பாரடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் ஓ புலுலு புகழ் 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 அப்படி வளரணும்னா புகழ் புகழ் வளர்ந்ததுக்கு ஒண்ணு விட பேர்ல அது வளர்ந்து என்ன பண்றது பெருமாறே ஒண்ணுக்கு இருக்குதா மனத்துல எங்க அக்குள்ள இருக்காங்க வீண் விளையாட்டுகள் வேண்டாம் சரி சாமி அப்படியாக இருந்தாலும் கருத்து வாடி கருத்து உடல் அகண்ட மார்பு அகண்ட மார்பு அகண்ட கரங்கள் அகண்ட கரங்கள் பார்த்து ராஜாவர்கள் பார்த்தவர் பயந்தோக்க வேண்டும் ஏன் தைரியமா பண்ண இல்ல பார்த்தவர் பயந்தோட வேண்டும் இதுக்கு நம்ம பயப்படணும் சரி நீங்க சொல்ற மாதிரி சொல்லிடுறேன் கண்டவர் கலகலக வேண்டும் கண்டவர் காலையில் கறி எடுக்க வேண்டும் ஒன்றே போட மாட்டேன் போய் கொஞ்சூர் மனசு விட்டா கூட கோமேலுக்கு மனசு விட்டுருவாரு எந்த காலத்துலயும் மனசு விட மாட்டாங்க எந்த காலத்துலயும் மனசு விடுறது இல்ல ஏய் புளியாமர கிள கால் மேல வந்து தெரிஞ்சிருக்கும் இருக்கும் ஏய் நண்பா ஏட்டி விட்டு பேர் அடிக்கவே இல்லையா ஏமா இருக்கட்டும் ஆனால் கருத்து மேல விரத்து விடலாம் அகன வருவன் நிகழ்ந்த கரங்களை வடித்து ராத்திரி வைத்த கட்டவர் கதிகள் வேணும் ஏய் சிறைக்கு வளர்த்து ஆண்டு வரக்கூடிய எனது வேறும் வேகு மகாசுரே
வேகமாக சொன்னா ஜெய் போடுறீங்க கோமாளி என்ன தோறு போடுறீங்க ஏப்பா வீட்டுல பிய பண்ணிட்டு வரேன் அவர் யாரு அவர் மகாராஜா அவருக்கு ஜெய போட்டா பீத்தல கூதி அப்ப நாடகத்தை சொல்றேன் அவருக்கு ஜெய போட்டா மாசக்கட்டா சம்பளம் காலையில ஆனா டீ செலவு எல்லாம் பாத்துக்கிறாரு உனக்கு ஜெய போட்டா நீ என்ன பண்ற நானும் தரேன் என்னது வாங்கி தந்து குறை மருந்து வாங்கி போட்டு தர்றேன் குடிச்சு குடி சாப்பிட்டு கேட்டார அப்படி இப்படி போட்டா எப்படா அப்படி ஜெய போடுவாங்க அப்படியா கிடந்தாலும் சரிங்க வளர்த்து ஆண்டு வரக்கூடிய வேகமாக இருந்தாலும் ஏடன்பா என்னை விட்டாங்களே இவங்க ஐதவிகள் எடுத்துக்கிறான் யாரு என்ன பால் வந்து செய்யறான் ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி குளிர் என்னைக்கு இல்ல சாமி பயங்கர குளிர் சாமி ஆனா இவங்க 2 பேர்த்து நம்பி தான் நான் கூத்தாடிட்டு இருக்கேன் ஆமா அங்கிருந்து இங்க வந்துட்டாங்கன்னா பாத்துக்கோ எத்தனை குளிரா இருந்தாலும் சரி வெட்டி தின்னி நான் கூத்து பார்த்தாகணும் இருக்கேன் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன் வெட்டி தின்னி கூத்து பாருங்க கூத்து பார்த்துட்டு காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு போறீங்க வீட்டுக்கு போய் கரெக்டா கேக்குறாங்க சரி வீட்டுக்கு போய் மணி 8 மணி வரையிலும் விளையாடுங்க 8:30 மணிக்கு என்ன பண்றீங்கன்னு தெரியுமா டப்புனு கட்டில ஏறி ஜமாத்து போட்டு படுத்துக்கோங்க தூக்கமே வரலினாலும் கண்ணை இறுக்கி முடிக்கோங்க ஏன்னா முழிச்சுட்டு இருந்தீங்க பள்ளி எடுத்து முடிக்கிடுவாங்க நான் சொல்ற மாதிரி இருங்க பள்ளிக்கணுமே நீங்க போக வேண்டியதில்லை என்னத்துக்கு பள்ளிக்கூடம் போய் என்ன பண்ணுவாங்க பள்ளிக்கூடம் ஆல் பாஸ் தானே நீ எல்லாம் படிக்க போயதெல்லாம் இப்ப மாசம் கண்டா 65,000 சம்பளம் அந்த அளவு தேவையில்லை 9வது மேலதான் நீ ரெகுலரா போகணும் 8வது வரல டெய்லி லீவே போடு 8:30 மணி வரையிலும் விளையாடு 8:30 மணிக்கு மேல ஜொங்காலத்து குளிர் வந்து கண்ணை மூடு திறந்துடாத மண்டை கொட்டி விடுவாங்க கேட்டா நீ 65,000 சம்பளம் வர மாசம் கண்டு உங்க பசங்க 2 பேரும் டாக்டர் படிக்க வச்சிருக்கேன் ஒருத்தர் டாக்டர் எதுக்கிட்ட சொல்லிட்டு தெரியுது இங்க வந்து எல்லாம் முளைக்கணும் மற்றவங்க எல்லாம் கேட்டுக்கணும் பெரிய ஆள் ஆகும்போது சரியா போயிரும் சரி இருக்கட்டும் அதனால நாங்க 10 மாதம் முன்னால அங்கத்துல சம்பந்தப்பட்டாங்க என் தாயார் அதிதி தாயார் அதிதி ஆமா அந்த யார் காசி மகாணர் காசி மகாமுனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்த நீங்க வேங்கமகாசுரனாக நீங்கள் அப்படி வேங்கமகாசுரனா இருந்தாலும் கூடி பிறந்தோம் ஆமாடா கூடி பிறந்தோம் கூட்டு வாழ்ந்தோம் என்னை போலவே வீரதர் படித்தவர்கள் என் தமையவன் இருக்கிறான் அவர் பேர் உங்க பேரு வேங்கமகாசுரன் அவர் பேர் என்ன அவன்தான் சிக்க மகாசுரன் ஒண்ணும் சொல்றான் ஆமா சூரமுட்டாள்
நீங்களே சூர முட்டாளோடு முட்டாளா ஆனா சூர முட்டாரா முட்டாளோட ஏதோ அரக்கர்கள் அரக்கர்கள் ஏண்டா அரக்கிருக்கா என்ன சொக்காயிட்டு தெரியுதா நீ அதான் சொன்னேன் அங்கெல்லாம் அரக்கு முடா சரி அரக்க மூடாக இறக்கு முடாத விடுதவர்கள் கல்சாலை குடிப்பது கட்ட பெண்களை கருப்பொழிப்பது கல்லு ஞாராயம் குடிச்சிட்டா ஒரு நேரம் தானே செத்த ராயம் இல்லை பெத்த தாயம் இல்லை நீ தூக்கி போட்டு ஆமா தூக்கி போட்டு ஓன்னு வாந்தி எடுத்துட்டு வர வேண்டியது வாப்பன் ஆமாங்கம்மா அப்படியா இருப்பினும் எங்களுக்கு வங்க மொழியாளி மலையாளி சத்திரவதி எந்த மொழியாளி ஏற்பட்டாரோ யாரு தேவரன் தேவரன் கெண்டருக்கு சித்தர் துருமுக்கோடி தேவர்களும் இந்த மந்தி வாயுன்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு தேவ பூஜைகளை வருகிறான் ஓ தேவூருக்காரங்க உங்க எதிரி தேவூருக்காரங்க நாளைக்கு போறோம் அடுத்த வாரம் அங்கே கூத்து போறோம் அங்க முடிச்சு கட்டி போட்டு என்னத்துக்கு என்ன கட்டி போடுவாங்க தேவூருக்கார பக்கங்கிற நீ தானே எதிரிங்கன்னா தேவரன் நாள் இந்திரன் வாயு வர்ணன் குபேரன் இடியாதவன் அக்னி பகவான் சொல்லிட்டா இல்லைங்க அவன் தும்மல் வந்து தும்மல் பூஜை பேரு அவன் தும்மல் பூஜைங்க அவன் தும்முனா டப்புன்னு செத்து போயிருவாங்க 2 கிலோமீட்டர் போனா வண்டி செலவு அப்படியாக இருக்க தேவ பூஜைகள் மகமையாளி இருந்தாலும் தினந்தோறும் தேவங்களை செலவழிக்காண்டு மனதில் நினைப்பது ஆனா என்ன சொல்லியிருக்கிறார் உலகத்தை வரலாறு சுற்றி வரக்கூடிய ஆர்வமாக என்ன சொன்னால் அரக்கர்களே தேவர்கள் ஆட்டி படிக்கிற உண்மையானது ஆனா அடிப்படை இருந்தாலும் வேண்டியமான வரத்தை வாங்க வேண்டும் இல்லைனால் தேவர்கள் உங்களை போல பல கோடி அரக்கரை கூட்டு பிடித்து விட்டார்கள் அது போல உங்களை படிக்கிறார்கள் வேண்டியமான வரத்தை வாங்கி பிறகு ஆட்டி படித்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த வரமானதாக இருந்தாலும் என் தமிழ் அழைத்து வாய் வார்த்தை சொல்லிவிட்டு நான் பிறகு சொல்ல வேண்டும் கேளுகிறேன் புக்கன் படித்த பிரவேசம் சென்று வரத்தை வாங்கணும் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிருக்கணும் என் தம்பி கூட்டிட்டு வரணும் கூட்டி என்கிட்ட சொல்றதுனால 10 விஷயம் கூட்டு போயிட்டீங்க அதனால ஆமா எட்டு அழைத்துமா அண்ணா அழைத்தாரு அந்த பாப்பா காட்டு அருமை ஏமா என்ன பண்ணுவீங்களா தெரியாது பிஸ்கட் பண்ணுக்கெல்லாம் அவங்க கிட்ட நீங்க காசு வாங்கி வேண்டியது 100 பதில் சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க பாப்பா காட்ட சேர்த்த அருமை அண்ணா அவர்கள் அவரோட நமக்காக பத்திரம் இருக்கிறார்கள் ஆண்மன் வர்த்து வந்து பெண்மணர்கள் வெட்டி வருகி இந்த மெய்ப்பனவர்கள் வெட்டி அவர் குடமாடு வாங்கி ராமோஜி அது சீக்கிரம் ஆனால் கேளுங்கள் வேகமா ஏன் போடுங்க அதாவது வேகமா துரணாகப்பட்டு தம்பியாகிய சிங்கமா துரணை அழைக்க சிங்கமா துரணாகப்பட்டு வருவதும் காண்க